தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள் நம்ம தெரிவிக்கிறோம். சுற்றுலா பயணிகள் அந்த ஊருடைய அழகை பார்க்க போன மக்களை சுட்டுக் கொள்றதுல இந்த தீவிரவாதிகள் என்ன சாதிக்க போகிறாங்க எங்களுக்கு புரியலை. ஒரு இராணுவத்தை அடிக்கலாம், ஒரு காவல்துறையை அடிக்கலாம். பொதுமக்களை அடிக்கிறதுலையும் சுற்றுலாவுக்கு வந்த வெளியூர் அந்த ஒரு நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஊரை பார்க்க வந்தவங்களை அடிக்கிறதுல என்ன நீ சாதிச்சாங்கிறது தான் என் கேள்வி. தீவிரவாதத்தினுடைய லட்சியத்துக்கே ஒரு களங்கமாக மாறுது. உன்னுடைய லட்சியத்தை இப்படி தான் அடைய முடியும்னா அந்த லட்சியத்தை அடையக்கூடாதுங்கிறது என்ன போன்ற நடுநிலைமை ஆட்கள்லாம் நாங்களாம் எதிர்க்கிறோம். அந்த லட்சியம் உனக்கு நிறைவேறக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சாபத்தை வாங்குற சுற்றுலா பயணி என்ன பண்ணான் ஒன்று அந்த ஒரு இராணுவத்தை அடி. அவன் உன்னை எதுக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு, அதனால் அவனை நீ அடிக்க போகலாம். அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. அந்த இராணுவத்தை தோக்கடிச்சேன்னா அந்த நாடு உனக்கு சொந்தம் ஆகிடுது. சுற்றுலா பயணியை கொள்றதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? நாளைக்கு இதை நீ பண்ணிட்டு ஒரு வேளை அந்த நாட்டை நீ கைப்பற்றிட்டீங்கன்னாக்கா சுற்றுலா பயணிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் காஷ்மீர். சுற்றுலா பயணிகள் வரலன்னா காஷ்மீருக்கு வருமானம் கிடையாது, வறுமையில் சாவ நீ. இப்படியெல்லாம் பண்ணி காஷ்மீர் வந்து சுற்றுலா தளத்திலேருந்து அந்த பேர் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த காஷ்மீரே உன் கைக்கு வந்தாக்கா நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? உன் தலையில் நீ மண்ணவாரி போட்டுக்கிற. அதை தான் அந்த தீவிரவாதத்தில் வந்து தீவிரம்தான் இருக்குமே ஒழிய அறிவு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம், இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கு. தீவிரவாதிக்கு அறிவு கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனால் நீ சாதித்தது என்ன? எதிர்மறையான விளைவுகள். உலகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு.